மத்திய அரசு இப்போ வந்து 38 ரூபா கமர்ஷியல் சிலிண்டருக்கு வந்து விலை ஏற்றிருக்காங்க. ஏற்றிட்டு இப்போ வந்து சுங்கச்சாவடி போனால் கூட சுங்கச்சாவடி கட்டணம் கூட ஏற்றியாச்சு. இப்போது அதை வந்து மத்திய அரசு இன்னும் வந்து அதை வந்து செவடங்கால ஊதுன சங்க மாதிரி எது வேணால் கத்திக்கோ, நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து அது சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைக்கிறது நடவடிக்கை எடுக்கலை. அவர் போனார், யார், அண்ணாமலை போனார் லண்டனுக்கு. இப்போது 5 பேர் வந்திருக்கிறாங்க. யார் வந்தாலும் எங்களை பற்றி கவலை இல்லை, புரியுதுல்ல. நானும் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அகில இந்தியாவில் ஒரு கார்பரேட் கம்பெனினா பிஜேபி தான் மத்திய அரசை பொறுத்தவரை. அந்த கார்பரேட் கம்பெனிக்கு இன்றைக்கி மேனேஜர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமிச்சிருக்காங்க. அதில் மேனேஜர் நியமித்தாலும் சரி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமித்தாலும் சரி, அதனால் வந்து எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது. 35 ஆண்டுகளாக கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவன் இப்போ நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக நேற்று வர இருந்திருக்கேன். இன்றைக்கி கட்சியை வழிநடத்துகின்ற குழுவுக்கு கன்வீனர். அதனால் இங்கே ஒன்றும் போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் இல்லை. இது பல அதிமுக அமைச்சர்கள் இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பார்ட்டி ஆரம்பித்து இருந்துட்டுருக்கிறவன். அதனால் அவர் வந்து நண்பர் எடப்பாடியார் சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் ஏடிஎம்கே. அதனால் இந்த கார்பரேட் பேச்செல்லாம் வேண்டாம். பேசியிருக்கிறார் ஜெயக்குமார். 4 எம்எல்ஏக்கள் நாங்கள் போட்ட பிச்சைன்னு பேசியிருக்காரு. அப்போ 65 எம்எல்ஏ யார் போட்ட பிச்சை? அந்த 65 எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள். அவங்க தொகுதியில் அதிமுக ஃபஸ்ட்டு வந்துருக்கணும்ல இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஏன் வரல? பிஜேபி கூட இல்லை, அதனால் வரல. நகராட்சி தேர்தலில் பிஜேபி கூட்டணி இல்லை, ஜெயிச்சிங்களா? கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் இல்லை, ஜெயிச்சிங்களா? இல்லை வாக்கு சதவீதத்தையாவது கூப்பிட்டீங்களா? இல்லையே. நீங்கள் ஏதாவது ஜெயிச்சு காமிச்சிட்டு பிஜேபியோட போனதுனால தான் எங்களை அழிக்க நினைக்குது, நாங்கள் வெளில வரோம்னு சொல்லலாம். இல்லையே, எங்கேயுமே இல்லையே. பிறகு நாங்கள் எதுக்கு அழிக்கணும் உங்களை? சறுக்கிறது வேணால் யானையாக இருக்கலாம், எழுந்திருக்கிறது குதிரை மாதிரி எழுந்திருப்பார் எம்ஜிஆர். எடப்பாடி யானை மாதிரி விழுந்தார், யானை மாதிரியே எழுந்திருக்கிற கஷ்டப்படுறாரு. வணக்கம், இது கேள்விக்களம். அண்ணாமலை லண்டன் பயணத்தை தொடங்கிய பிறகு பாஜகவில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகும் அதிமுக பாஜக மோதல் நிலவுவதை பார்க்க முடிகிறது. பாஜக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அதில் இப்போது நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் எல்லாம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போன்றவர்கள் என்கிறார் ஜெயக்குமார். 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் அரசியலில் இருக்கிறேன், நான் தேசிய அளவில் முக்கிய பொறுப்புகளில் எல்லாம் இந்த கட்சிக்காக வகித்து வந்தவன் என்று பதில் சொல்லக்கூடிய ஹெச் ராஜா அதிமுகவிற்கு வேண்டுமானால் எம்டியாக, சேர்மனாக எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம் என்கின்ற விமர்சனத்தையும் முன்வைக்கிறார். இன்னொரு பக்கம் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசும்போது கூட்டணியிலிருந்து அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்ச பிறகு நடந்த தேர்தல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் அதிமுக வெற்றி பெற்றதா, பாஜக கூட்டணியை விட்டு விலகிய பிறகு அதிமுகவினுடைய ஓட் ஷேர் என்ன என்பதை போன்றெல்லாம் கேள்விகளை முன்வைக்கிறார்கள். அண்ணாமலை பயணத்திற்கு பிறகும் அதிமுக பாஜக மோதல் தொடர்வது எதனால் என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களத்தில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்போம். அரங்கத்தில் அரசியல் விமர்சகர் திரு கலை இணைந்திருக்கிறார். அதே போல வலதுசாரியிலிருந்து திரு எம் குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்களை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து தங்க வரதராஜன் இணைந்திருக்கிறார். கேசிபி அவர்களும், முன்னாள் எம்பி கேசிபி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். திரு கேசிபி, நீங்க அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு ஒருங்கிணைப்பு குழுவெல்லாம் அமைச்சிங்க, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போவதாக புரிஞ்சுக்க முடிகிறது. இன்னொரு பக்கம் அண்ணாமலையினுடைய லண்டன் பயணத்திற்கு பிறகு பாஜகவில் ஒரு ஐவர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போல இயங்கக்கூடிய கட்சி. அதில் இவங்கெல்லாம் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மேனேஜர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு என்கின்ற விமர்சனத்தை அதிமுக முன்வைக்கிறத பார்க்கிறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலை சென்ற பிறகும் அந்த மோதல் சூடு என்பது தனியாமல் இருக்கிறதே, இது பிளான் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை உண்மையாலுமே அண்ணாமலை எதிர்ப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து அதிமுக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும் அப்படின்ற வெளிப்பாடா இருக்கா? இல்லை, முதல்ல எங்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பணி ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒருங்கிணைப்புகள் வெளியில் அறிவிக்கப்படாமல் அந்த செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு நிலைக்கு அது அடையிற பொழுது அதை பற்றிய அறிவிப்புகள் வெளியில் வரும். ஒன்று.
ரெண்டாவது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு போலீஸ் எஸ்பியாக இருந்தவர், லேட்ரல் என்ட்ரியில் அவரை கொண்டு வந்து பாஜகவுக்கு தலைவராக்குனாங்க. அதுக்குண்டான பதிலை வந்து இன்னைக்கு இவர் திரு ஹெச் ராஜாவே சொல்லியிருப்பார். நான் 35 வருஷம் எனக்கு ஒரு அரசியல் ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு. அவர் சொல்றது உண்மை. இந்த ஸ்டாண்டிங் அண்ணாமலைக்கு இல்லை, அதனால தான் அது கார்ப்பரேட் கம்பெனி என்று வந்து சொல்றாங்க. இந்த ஸ்டாண்ட் இப்போ ஹெச் ராஜா சொல்றாரு இல்லையா, எனக்கு 35 வருஷம் அரசியல் பாரம்பரியம் இருக்கு, நான் இந்த கட்சியில் பயணிச்சிருக்கிறேன், பாஜகவில் இருந்திருக்கிறேன் பல நிலைகளில், அதனால தான் இந்த நியமனத்துக்கு தகுதியானவர்னு சொல்றாரு. இந்த தகுதிகள் ஒருவேளை அண்ணாமலைக்கு இருந்திருந்தா இந்த கார்ப்பரேட் கம்பெனி என்கிற அந்த விமர்சனங்கள் வந்து வந்திருக்காது. ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த விமர்சனங்கள் அவர்கள் மீது வந்து வைக்கப்பட்டிருக்குது. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவரோடு இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதிர்ப்பது அண்ணாமலையை தான். இப்போ இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து கடம்பூர் ராஜு அவர் போய் வரவேற்பதற்கு பிஜேபியோடு சேர்ந்து இணைந்து அவர் வந்து பயணித்திருக்கிறார். அதாவது அந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிறார். அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பாஜக எதிர்ப்பு என்பது சித்தாந்த ரீதியிலான எதிர்ப்பை விட அண்ணாமலை என்கிற அந்த தனி மனித எதிர்ப்பு தான் வந்து மிக அதிகமாக இருக்கு. ரெண்டாவது, அதிமுகவில் பெரும்பான்மையானவர்கள் கீழ்மட்டத்தில் தொண்டர்களாக இருப்பவர்கள், வாக்காளர்களாக இருப்பவர்கள் அதிமுகவுடைய பிரதான எதிரி திமுக. தேர்தல் களத்தில் நம்ம வீழ்த்த வேண்டியது திமுகவை. அப்போ அந்த திமுகவை விட்டுட்டு நம்முடைய கவனத்தை பாஜக பக்கம் திசை திருப்புகிற வேலையை திமுகவும் செய்யுது, பாஜகவும் அதை திட்டமிட்டு செய்யுது. ஏன்னா இந்த பிரச்சனையை பாஜக வெர்சஸ் அதிமுக என்று உருவாக்கிவிட்டால் அதனால பலனடைவது திமுகவாக இருக்கும். ஆனால் அதுக்காக அதிமுக பாஜகவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அது ஒரு சித்தாந்த ரீதியிலான எதிர்ப்பு. அப்ப வாக்கு வங்கியே இல்லாத ஒருவருக்கு பின்னால, தமிழ்நாட்டில் ஒரு வலிமையே இல்லாத ஒருவருக்கு பின்னால வெறுமனே எதிர்ப்பு என்று அவர்களை நோக்கி கவனம் செலுத்துறதை விட இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கிற திமுகவை நோக்கி அந்த குற்றச்சாட்டுகளை கூறுபடுத்தி திமுகவை வீழ்த்தி விட்டு ஆட்சிக்கு வருவதற்கு அதிமுக வந்து முயற்சிக்கணும். இப்போ என்னுடைய நண்பர் ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், இல்லை அவங்க திருமதி வானதி ஆகட்டும், அவர்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் பாஜக விட்டு வெளியில் போய் ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னா 2019 அவங்களோட தானே கூட்டணி இருந்தது, அன்றைக்கு ஜெயிக்கலையே, நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஜெயிக்கலையே. அதே போல் 2021 பாஜகவோட தானே கூட்டணி இருந்தது. அப்போ இருந்த ஆட்சியை இழந்தது தானே வந்து மிச்சம். அடுத்தது, இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் என்றால் பிரதானமாக நாம் எதிர்க்க வேண்டியது, களமாட வேண்டியது திமுகவை நோக்கி. ஒரு வலிமை இல்லாத ஒரு பாஜக, ஊடக அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருக்கிற பாஜக பக்கம் பெரிய அளவில் நம்ம கவனம் செலுத்த தேவையில்லை. இப்போ யாராவது பாஜக இல்லாம அதிமுக தோத்துருச்சு, எங்களுக்கு பாஜக தேவை என்று எந்த அதிமுக தொண்டனும் நினைக்கல. வேணா வழக்குகளில் சிக்குண்டு இருக்கிற 1-2 அமைச்சர்கள் வேணா அந்த கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் பாஜக காரங்க தான் பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக, வலுக்கட்டாயமாக அதிமுக எங்களோடு கூட்டணியில் பயணித்து ஆக வேண்டும் என்கிற அந்த நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்களால் தனியா இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா திரு ஹெச் ராஜா சொல்லியிருப்பார், ஒரு தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு பூத்துக்கு 200 பேர்னு ஏதோ ஒரு கணக்கு சொல்லி 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து உறுப்பினர்களை சேர்த்த போகிறோம் இந்த 1.5 மாத காலங்களில் அப்படின்னு. 1 கோடி பேர் வேண்டாம், 10 லட்சம் பேர் அவங்க சேர்த்திட்டாங்கன்னா அது அகில உலக சாதனையாக, இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய சாதனையாக திரு ஹெச் ராஜா அவர்களுக்கு வந்து இருக்கும். அதனால வாக்கு வங்கி இல்லாத, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை கொடுத்து விடாமல் ஆளுகிற கட்சியாக இருக்கிற திமுகவை வீழ்த்துவதை நோக்கி அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இருக்கிறோம் என்கிற கிளைமை எல்லாம் பாஜக வைக்கிறது. அதற்கு காரணம் அண்ணாமலையினுடைய கள செயல்பாடுன்னு அண்ணாமலை கிளைம் பண்ணிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பாஜக என்ன வாக்கு வங்கி இருக்குது, அந்த பாஜகவோட ஏன் சண்டை போடணும், அதிமுக வந்து எதற்காக அதை கன்சிடர் பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க சொல்ற ஒரு வியூ கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? நாங்க கூட்டணி இட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன ஜெயிச்சீங்க, உங்களோட ஓட் ஷேர் கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க பாஜக.
இல்லை, அதற்கு அதிமுகவில் உட்கட்சியில் ஏற்பட்டிருக்கிற குழப்பம், அதிமுக ஒன்றுபடாமல் இருப்பதால் கட்சியிலிருந்து ஒரு பகுதியினர் அல்லது கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு தலைமை தேர்ந்தெடுக்க முடியாமல் இவர்கள் எம்டி அண்ட் சிஎம்டின்னு சொன்னார் இல்லையா திரு ராஜா, அந்த மாதிரி தேர்தல் ஆணையம் மூலமாக ஒரு சிஎம்டியை அதிமுகவுக்கு நியமிச்சுட்டாங்க. அதற்கு நீதிமன்ற அங்கீகாரங்களையும் பெற்றுக் கொடுத்து விட்டார்கள். அதனால அதிமுகவுக்கு உள்ள இப்படி ஒரு நியமனம் நடைபெறாமல் இருந்திருந்தா உட்கட்சி பிரச்சனைகள் உட்கட்சியிலேயே அது சரியாயிருந்திருக்கும். அது அப்படி சரியாகிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகளை கெடுத்தது பாஜக. அப்ப அதிமுகவில் இருந்து பல பேர் விலகியவர்கள். இப்ப திரு ஏசி சண்முகமே எடுத்துக்கோங்களேன். அவர் யாரு? பிரதானமாக அவர் அதிமுகவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தவர், எம்பியாக இருந்தவர். அப்ப அவர் பாஜக கூட பயணிக்கிறார். பாரிவேந்தர் என்ன பாஜக காரரா? அது மாதிரி பாஜகவினுடைய கூட்டணி பலம் அதிமுகவில் பயணித்தவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர்கள், அது போல அந்த அதிமுகவில் உள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த மனமாச்சரியங்கள். அடுத்தது மத்தியில் ஆளுகிற கட்சியாக பாஜகவா அல்லது காங்கிரஸா என்று வருகிற பொழுது திமுக காங்கிரஸை முன்னிறுத்துறாங்க, பாஜக திரு மோடி அவர்களை முன்னிறுத்துறாங்க. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு வாக்கு, ஒரு எட்ஜ் கிடைச்சிருக்கலாம் தேர்தலில். ஆனால் அது அதிமுகவுடைய பலகீனம் அல்ல. வருகிற சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துக்கான தேர்தல், அது திமுக அதிமுகவுக்கான தேர்தல். அதற்கு முன்னதாக இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட்டு வலிமைப்படுத்தப்பட்டு மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும். பாஜகவை கண்டுகொள்ளாமல் ஒதுக்கி விட வேண்டும் என்பதுதான் என் போன்றவர்களது நிலைப்பாடு. ஓகே, திமுக வெர்சஸ் அதிமுக என்று இருக்கக்கூடிய களத்தை திமுக வெர்சஸ் பாஜக என்று மடைமாற்ற முயற்சிக்கிறாங்க. அதுக்கு அதிமுகவும் ஈல்டாகுது அப்படின்னு சொல்றீங்க. திரு தங்க வரதராஜன், ஒரு லேட்ரல் என்ட்ரியில உள்ள வந்தவர் தான் அண்ணாமலை. ஹெச் ராஜா போன்ற மூத்த தலைவர்கள் இங்க பல வருடமா அந்த கட்சிக்கு பணியாற்றி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அண்ணாமலையே இது மாதிரி ஒரு காயினேஜ் பண்ணி சொல்லதானே செய்வாங்க என்கின்ற விமர்சனங்கள்லாம் எழுது. ஒரு மேனேஜரை போல இந்த கட்சிக்கு செயல்படுகிறார் என்று. வணக்கம் சகோதரி அபிநயா. அதாவது ஒரு கட்சி அதன் வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு தலைவரை முடிவு பண்ணுறது அந்த கட்சியினுடைய தேசிய தலைமை. இன்றைக்கி நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர், பல சீனியர் இருக்கலாம். இன்றைக்கி நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர் அறிவித்தது பாஜக. அப்போ ஏன் அறிவிச்சிருக்கோம்? இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி செல்வாக்கு பெற்றவர் நரேந்திர மோடி என்பதில் அன்றைக்கி 2014 மாற்று கருத்தே கிடையாது. அதை விட மக்களுடைய செல்வாக்கும் ஒரு தலைவர் கிடைச்சாதான் அந்த கட்சி எழுச்சி பெற முடியும். அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள், இவர்கள் லேட்டர் என்று சொல்லலாம், நிச்சயமாக அவர் மிகப்பெரிய படித்தவர், பண்பாளர், தேசத்தின் மீது அக்கறை கொண்டவர். அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பணியை ரிசைன் பண்ணிட்டு சமூக பணி ஆற்றம் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பாஜக இணைகிறார். இணைந்த பிறகு ஒரு தகுதியான அத்தனை தகுதி படைத்தவருக்கு பாஜக தன்னுடைய மாநில தலைவரை கொடுத்துருக்கு. ஆக ஒரு சால சிறந்தவருக்கு ஒரு பாஜக தொண்டர்கள்ட்டையும் வரவேற்பை பெற்றது. மக்கள் மன்றத்தில் வென்ற ஒரு மக்கள் மன்றத்தையும் மக்கள் மனங்களையும் வென்றக்கூடிய தலைவராக, எழுச்சி பெற்ற தலைவராக, ஒரு இளம் தலைவராக உருவெடுத்ததை இன்னைக்கு பல கட்சிகள் இன்றைக்கு அவரை எதுக்குறாங்க. அதனால் அதிமுக மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு சகோதரர் சொன்னார் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சார் இன்னைக்கு எங்களுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா மாற்றுக்கிறது கிடையாது சார். எங்களுடைய தலைவர் இன்னைக்கு 35 ஆண்டு காலம் இயக்கத்தில் பணியாற்ற. அதனால தாங்க இன்னைக்கு தேசிய தலைமையுடைய ஒத்திசைவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய ஒத்திசைவும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்னால தான் எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் ஹெச் ராஜா இந்த பாரதிய ஜனதா கட்சி கொள்கையில் அடிப்படை. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 87 RSSல 9 வயசு RSS இயக்கத்தில் இருக்கிறவன். அந்த அடிப்படையில் பார்த்தா எங்களுக்கெல்லாம் உத்வேகம் கொடுக்க ஒரு தலைவரை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அவருக்கு இப்போ அவர் ஒரு ஃபெலோஷிப் போயிருக்காரு. இந்த இடைக்காலத்தில் ஒரு சீனியர் வழிகாட்டுதலுக்கு போட்டிருக்கிறது என்பது சால சிறந்தது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கம்பெனி அது இதுன்னு சார் ஏன் அந்த சீனியர்கள்லாம் இடைப்பட்ட காலத்துல சீன்லயே இல்ல சார்? அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஹெச் ராஜா போன்ற தலைவர்கள் அண்ணாமலை வருவதற்கு முன்பு பாஜக என்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் தொடர்ந்து மக்கள் மத்தியில காட்சிப்படுத்திக்கிட்டே இருந்தது. ஹெச் ராஜா போன்றவர்கள் கொடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பு, அவர் தான் சீன்ல இருந்துட்டே இருந்தாரு. அண்ணாமலை பொறுப்புக்கு வர்றாரு. அதற்கப்புறம் மூத்த தலைவர்கள் எல்லாம்
அப்படியே மறைஞ்சு போறாங்க, வேனிஷ் ஆகுறாங்க? தவறு. இன்னைக்கு அதுதான் சொல்றேன். இன்னைக்கு தேசிய தலைமையும் சரி, இன்னைக்கு என்னுடைய மாநில தலைவர் ஒத்திசைவில் நீங்க என்னுடைய அதே மூத்த தலைவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் வந்து அதான் சாங்க பாஜக எந்த நிர்வாகிக்கும் சார் பெரிய எதிர்பார்ப்புகளோட இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும் வரக்கூடிய கிடையாது. அப்படி தவிர எங்கள் தலைவர் ஹெச்ராஜா அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இருந்தாலும் கூட தொடர்ந்த ஒரு காலத்தில் என்ன அவர் தேசிய செயலாளர் இருந்திருக்காருங்க. சட்டமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற தலைவராக இருந்து சிறப்பாக அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்தில் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக சட்டமன்றத்தில் இருந்தவர். நான் எனக்கு அவருடைய பணி வந்து நீ மாநிலத்தில் பார்க்கலாம். தேசிய அளவில் தொடர்ந்து அவர் வந்து பல்வேறு அமைப்பு விஷயங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து தன்னுடைய அவருக்கு வந்து கட்சி அவர்கள் பல்வேறு பொறுப்புகளை கொடுத்து வந்துச்சு. அதனால வந்து இன்னைக்கு வந்து சீனியர்களை வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி உயர்த்தி பிடிக்குது அந்த அடிப்படையில் அவர் கொடுத்துருக்கிறோமே தவிர நீங்க வந்து எந்த இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி எழுச்சியை பார்த்து அதிமுக கவலைப்படுவது வந்து மிகப்பெரிய துரதிருஷ்டம். இன்னைக்கு வந்துங்க என்ன பிரச்சனை தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு நடந்த தேர்தல்ல எத்தனை சீட்டு ஜெயிச்சு கொடுத்தாரு? ஆமா, அதற்கு முன்பு கூட அரசியல் கட்சி உடனே பொன்னார் அவர்கள், எல் முருகன் போன்றவர்கள் எல்லாம் மினிஸ்டரா போனாங்க. பொன்னார் அவர்கள் எல்லாம் ஜெயிச்சு போனாரு. அது போல அண்ணாமலை அவர்களால ஒரு சீட் ஜெயிச்சு கொடுக்க முடிஞ்சுச்சா தமிழ்நாட்டில இருந்து? இல்ல நீங்க அதுதான் சொல்றோம். களம் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு மாறும். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு உண்மையாக பாரதிய ஜனதா கட்சியுடைய நாங்க இரட்டை இலக்கத்தில் முதல் முறையாக இந்த தமிழக வரலாற்றில் 11.5 விழுக்காடு வாங்குறது இன்றைக்கு எங்களுடைய மரியாதைக்குரிய ஆற்றல் மிக்கு இளைஞருடைய எழுச்சி நாயகன் எங்களுடைய அண்ணாமலை தலைமையில தான் நாங்க வாங்கியிருக்கோம். நாங்க எங்களுடைய நம்பர் கிடைக்காம இருக்கலாமா? அப்படி பார்த்தா திமுகவுக்கு பொருந்துமா? அப்ப அதிமுகவுக்கு பொருந்துமா? 2 கோடி 6 லட்சம் வாக்காளர் இருந்தவங்களுக்கு வந்து இன்னைக்கு கூட்டணியே சேர்ந்து அதிமுக வந்து 1 கோடி தான் வாங்கியிருக்குது. பாக்கி எல்லாம் காக்கா தூக்கிட்டு போயிட்டா கரைஞ்சிருக்குது. எங்களை நோக்கி மக்கள் வந்திருக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு எரிச்சலை தவிர அப்படி பார்த்தா அதிமுக 6% வாக்கு வந்து இழந்திருக்குது. அதனால ஒரு அரசியல் கட்சி லாபம் அடைந்து சொன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் இது தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுல குறிப்பாக எங்களுடைய கட்சி பாஜக வளர்ந்துருக்குது. அப்படி கூட்டணி கட்சி நீங்க கணக்கு போட்டீங்கன்னு சொன்னா இந்த 1 கோடி மட்டும் கிடைக்கலன்னு நாங்க சொல்ல முடியுமா? தேமுதிக இருந்திருக்குது, புதிய தமிழ் கட்சி இருந்திருக்குது, அப்படி சொல்ல முடியாது. ஒரு கூட்டணிக்கு ஒரு லாபம் இருந்திருக்க முடியும். இன்னைக்கு எங்க தலைமையில் எங்களுடைய மரியாதை தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு சரியான கூட்டணி அமைச்சிருக்கார். எங்கள் நம்பர் முக்கியம் இல்ல, எங்களுக்கு லாங் டைம் விஷயம் தான் எங்களுக்கு முக்கியம். நீண்ட கால எங்களுடைய திட்டம் தான் தமிழகத்தில் முக்கியம். இன்னைக்கு தொண்டர்கள் விரும்பக்கூடிய நிலைப்பாடு அண்ணாமலை எடுக்கின்றார். அதை தேசிய தலைமை அங்கீகரிக்கிறது, வரவேற்கக்கூடியது. அதனால இன்னைக்கு பாருங்க, நீங்க அதிமுக அப்படி பாத்தீங்கன்னா 9 எம்எல்ஏ கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. ஏங்க அதிமுக 3,000 இருக்குது? இதை தோல்வி நம்ம பாக்குறது கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாக்குறதுக்கு இருந்தா 2வது 4 லட்சத்து ஓட்டுக்கு மேல ஓட்டு எங்க அண்ணாமலை 2வது வந்திருக்காரு. நம்பர் பாக்காதீங்க. அதிமுக 9 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 3,000 இருக்குது, 4,000 ஓட்டு தான் டெபாசிட் வாங்கி இருக்குது. அப்ப நாங்க உயரமான இடத்துக்கு போயிருக்கிறோம். இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் திமுக எதிர்த்து ஒரு எதிர்க்கட்சியா அது அவர்கள் கட்சி அவங்க கட்சியை எப்படி இது பண்ணணும், தேர்தல் களத்தை எப்படி சந்திக்கணும் அப்படிங்கறத அவங்க பாப்பாங்க. 3 மாத ஒரு இடைவெளி அப்படின்றது அரசியல் பயணத்துல எடுத்துட்டு திருப்பியும் வந்து தலைமை பொறுப்பிலேயே அண்ணாமலை அவர்கள் இடம் பெறுவாரா? இங்க இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை படிச்சு அதில் இருக்கக்கூடிய அரசியலை கற்றுக்க முடியாம அந்த 3 மாதத்துல என்ன ஒரு சமூக அரசியலை அண்ணாமலை பண்ணிட்டு வருவாரு? இங்க அதிமுக எதிர்ப்பு இது போல பர்சனல் தாக்குதலை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன தேவை என்பதை தெளிவாக இதுவரைக்கும் இவருடைய இந்த பதவி காலத்துல தெளிவாக சொல்லி அரசியலை செஞ்சிருக்கிறாரா அண்ணாமலை? அபிநயா பாருங்க, அதாவது ஃபெலோஷிப் ஒரு தேசிய அரசியல், அது ஒரு அரசியல் ஒரு பாடம். நான் என்ன கேட்குறேன், எல்லாமே அரசியல் தேவைங்க. அன்னைக்கு அதில் தேர்வாயிருக்காரு. அந்த வாய்ப்பை வந்து எங்கள் தேசிய தலைமை ஒப்புதலோட தேசிய தலைமை அவர் அனுப்பியிருக்குது. அதை போய் கற்றுட்டு வந்தால் நிச்சயமாக தமிழகத்தை அரசியல் மட்டும் இல்லை, தேசிய அரசியலுக்கும் அவருக்கு உயர்ந்ததாக இருக்கும். இந்த தமிழகத்துக்கும் மிகப்பெரிய அவருடைய கல்வி வந்து மக்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப இவர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப சகோதரர் சொன்னாரு சார், சொல்லுங்க கேசிபி. இல்ல இவர் ஒரு விஷயத்தை மட்டும் இவர் புரிஞ்சுக்கணும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கோவை நாடாளுமன்றம், பொள்ளாச்சி நாடாளுமன்றம், நீலகிரி நாடாளுமன்றம் வென்றது திமுக கூட்டணி. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் வென்றது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். அதனால நீங்க மோடி அவர்கள் பிரதம அமைச்சர் என்று சொல்லி ஒரு கணிசமான வாக்கு வங்கியை கோவை மண்டலத்தில் கொங்கு மேற்கு மண்டலங்களில் பெற்றதுனால மீண்டும் வருகிற தேர்தல்களில் பாஜக வாக்கு பெற்றுவிடும் என்றால் அப்ப ஏன் 2019 கோவையில் நாடாளுமன்ற தேர்தல்,
பொள்ளாச்சி, நீலகிரி இந்த 3லையும் வென்ற திமுக ஏன் ஒரு சட்டமன்றத்தில் கூட வந்து வெல்ல முடியல? அப்ப நீங்க வந்து ஒரு பேப்பர்ல சக்கரை அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு அது இனிக்கும் இனிக்கும் இனிக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எங்களுடைய எழுச்சி உங்களுக்கு பிடிக்கல. இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஆளுங்கன்ற திமுக எதிர்க்கிறது உங்களுக்கு முதுகெலும்பு கிடையாது, உங்களுக்கு தைரியம் கிடையாது. இன்னைக்கு வந்து உங்க ஊழலை பத்தி முடியாதுங்க, முடியாது. அதிமுக முடியாதுங்க, முடியாது, முடியாது. முடிஞ்சதுன்னா அடுத்து என்ன உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதனால தான் சொல்றேன். இன்னைக்கு ஆளுகின்ற அமைச்சர்கள் மீது கூட இன்னைக்கு திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சலுகை காட்டுது. நாங்க ஆட்சிக்கு வந்து ஆளுகின்ற அமைச்சர்கள் மீது மிகப்பெரிய ஒரு துரிதமான நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லுது. இன்னைக்கு உங்களுக்கு சாப்காரன் திமுக காட்டுது. ஏன்னு கேட்டா நீங்க வந்து திமுகவை எதிர்க்க உங்களுக்கு திராணி கிடையாது, பாஜகவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். தவிர இன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு மாறாக, நீங்க எம்ஜிஆர்களுக்கு மாறாக இன்றைக்கு திமுக தீய சக்தியை எதிர்கொள்ள முடியாம இன்னைக்கு பாஜக நீங்க அழிக்க வேண்டும் நினைக்கிறீங்க. அதனால இது உங்களுடைய இயலாமை. ஒண்ணு நான் என்ன கேட்கிறேன் சார், நீங்க கேட்டீங்க இன்னைக்கு வந்து அண்ணாமலை ஏன் இது பண்றேன். ஏன் சார் நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு வந்து மரியாதை மூத்த தலைவர் நியமிச்சிருக்கிறோம். நீங்க வந்து இன்னைக்கு ஜெயலலிதா வந்து இல்லங்க செங்கோட்டையன் சீனியர் கிடையாதா, இல்ல வந்து செம்மலை சீனியர் கிடையாதா, இல்ல வந்து நீங்க எப்படி முதலமைச்சர் வாங்கினீங்கிறது உங்களுக்கு உங்க கட்சியில் நீங்க 40 வருஷம் இருக்கலாம். நீங்க வந்து எப்படி முதலமைச்சர் வாங்கினீங்க மற்ற உங்க தொண்டர்கள் தெரியாதா சார்? தொண்டர்களை ஏமாற்ற தெரியாது. ஏன் சார் அப்படி லோயலா இருந்தா ஜெயலலிதா வந்து ஓபிஎஸ் வந்து நியமிச்சாங்க, ஏன் சார் அவர் இருக்கிறப்ப எடப்பாடி அவர்களை அவர் முதலமைச்சர் அறிவிக்கல? அதை பாத்துக்கணும் சார் நீங்க. அதனால நீங்க எப்படி இன்னைக்கு என்ன உங்களுக்கு கேள்வியே கேட்டிருந்திருக்கணும். இன்னைக்கு பிரிஞ்சு கூட்டணி பிரிஞ்சதுக்கு அப்புறம் சரமாரி எத்தனை கேள்வியை வைக்கிறீங்களே. ஒன்னா அதிமுக கூட கூட்டணியில இருந்த இதெல்லாம் நீங்க சொல்லி இருந்திருக்கணும். பாஜக அப்படி கிடையாது, இல்ல அப்படி கிடையாது சகோதரி. நாங்க யாரும் அட்வைஸ் சொல்றது நாங்க இல்ல. எங்கள் மீதான விமர்சனம் வருகின்ற பொழுது அதுக்கு இன்னைக்கு ஒரு தலைவர் பதில் கொடி கொடுக்கிறார், அவ்வளவுதான். தவிர அதை நீங்க வேற மாதிரி பார்க்க கூடாது. எங்களை நோக்கி கைகள் எங்களை வித்து நிறுத்தப்ப பாஜக மீது வைக்கிறப்ப இன்னைக்கு எங்களுடைய தலைவர் தாங்க, தமிழகத்தின் தலைவர் அண்ணாமலை தாங்க. மற்ற விருந்தினர்களிடம் போகணும். இல்ல ஒரே விஷயம்தான். அதாவது எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து தேர்வு பெறப்பட்டார்னு சொல்றீங்க. ஜனநாயக ரீதியில அதிமுக தொண்டர்கள், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலாவை தேர்ந்தெடுக்கிறாங்க முதலமைச்சராக. கவர்னர் காணாம போயிடுறாரு. அப்ப பாஜக என்ன நினைக்குது? அவர்கள் எதிர்பார்க்கிறவர்கள் அவர்கள் நினைக்கிற மாதிரி அதிமுக முடிவெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்ப அந்த முடிவை அதற்கு பிறகு எடுத்தாங்க. அப்ப அந்த இடத்துல தவறு சட்டமன்ற உறுப்பினர்களை கொச்சைப்படுத்தாதீங்க. இல்ல சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை கொச்சைப்படுத்தாதீங்க. அடுத்து பாஜக முடிவு பண்ண முடியாது சார். உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பேத்துக்கலையா? டைரக்டரேட் திமுக இருக்குதா பாஜக இருக்குதா? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் கேசிபி கேசிபில கேக்குற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. கேசிபி திரு கேசிபி நான் நேரடியா கேக்குற கேள்வி பதில் சொல்லுங்க. உங்க சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து எடப்பாடி சொல்றது கேட்க மாட்டாங்களா? யாரோட சட்டமன்ற உறுப்பினருங்க? பாஜக சொல்றத கேட்பாங்களா? உங்க சட்டமன்ற உறுப்பினர் எந்த அளவு நீங்க எந்த அடிப்படையில் வச்சிருக்கீங்க சொன்னாரு தலைவர். டெண்டர் அடிப்படையில் வச்சிருந்தீங்கன்னு சொல்றோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க தலைமை கழகத்துல உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக சசிகலா தேர்ந்தெடுத்தார். ஏன் கவர்னர் காணாம போனாரு? கவர்னரை கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டுக்கு சார் எடப்பாடி பழனிசாமி பாஜக விமர்சிக்கிறதை விட கேசிபி வந்து கடுமையா விமர்சிக்கிறதா நான் சொல்றேன். உண்மையாக மிகப்பெரிய உங்க சட்டமன்ற உறுப்பினர் அவமதிக்கிறீங்க. அதே மீறி உங்க எடப்பாடி நாங்க அதிமுக ஜனநாயக ரீதியில ஒரு சட்டமன்ற கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. போனாரு அவர் மத்திய மற்ற பார்வைகளை வாங்கணும். மற்ற பார்வைகளை வாங்கணும். என்ன சட்டமன்ற குழு தலைவர் சொல்றதோ அதை கேட்பாங்க. சார் இருங்க. ஓகே சார், ஐ காட் யுவர் பாயிண்ட். திரு நாஞ்சில் சம்பத், அண்ணாமலை வெளிநாட்டு பயணம் சென்றுட்டாரு. அதற்கு பிறகு அதிமுக பாஜகவுக்கு இடையே வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழல் உருவாகும், அதனாலதான் இந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு பார்வையெல்லாம் கூட சொல்லப்பட்டது. ஆனால் இப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் மறுபடியும் இரண்டு கட்சிகள்ல இருந்தும் விமர்சனம் செஞ்சுக்கிறாங்க, மோதுறாங்க. இது எதை உணர்த்துவதாக இருக்கிறது? அதிமுக எதிர்ப்புல தான் பாஜக அரசியல் செய்யணுங்கிறத முடிவாகவே எடுத்திருக்குதா? இதைத்தான் தேசிய தலைமையும் விரும்புதா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் உலக அரசியல் படிப்பதற்கு வெளிநாட்டுக்கு போக விடுமுறை எடுத்துக்கொண்டு போன சரித்திர விசித்திரத்தை இந்த நாடு இப்போதுதான் பார்க்கிறது.
2 லட்சம் புத்தகங்கள் படித்த அண்ணாமலை உலக அரசியல் பற்றி 3 மாதத்தில் படிப்பதற்கு போகிறார் என்றால் இந்த கேலி கூத்தை எப்படி சொல்லுதென்று எனக்கு தெரியவில்லை. அப்படி என்ன படிப்பது? ஒரு மாநில தலைவர் உலக அரசியல் படித்துவிட்டு இனிமேல் தமிழ்நாட்டுக்கு தலைமை ஏற்க போகிறாரா? இதை பிஜேபி கட்சி அனுமதிக்கிறதா? ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் விடுமுறை எடுத்துக்கொண்டு போவது என்பது இது பொது வாழ்வுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இதுன்னு லீவ் எடுக்கிற போது எஸ்பி கமிஷனர் லீவில் போகலாம், பேராசிரியர் லீவில் போகலாம், ஆசிரியர் போகலாம், அரசூழியர் போகலாம், மாணவர்கள் கூட லீவ் எடுக்கலாம். ஆனால் ஒரு கட்சி ஒரு சர்வீஸ், அது ஒரு சர்வீஸ் பண்ணுகிற ஒரு கட்சி தலைவர் லீவில் போறான்னா என்ன படிக்கணும்? என்ன படிக்க போறீங்க நீங்க? நீங்க 2 லட்சம் புக்கு படிச்ச பொழுது தெரியாதது இப்ப போய் படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்களா? என்னங்க எக்ஸ்பர்டைஸ்? என்னங்க அக்கிரமமா இருக்குது? நீ என்ன படிச்சிட்டு இருந்து என்ன பண்ண போற? நீ ஐபிஎஸ் படிக்கும் பொழுது பண்ணாத இந்த 3 மாசம் படிச்சிட்டு பண்ண போறியா நீ? ஆகவே இது ஒரு தலைவர் உரிமையில பேசுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. நீ ஒரு மூத்தவர், உரிமையில ஒரு தலைவர் பேசக்கூடாது. ஒரு தேசியத்தின் தலைவர் உரிமையில பேசுவதை நீ நிறுத்திக் கொள்ளணும். இது நாகரிகம் கிடையாது. உரிமையில பேசுறது யாருக்கு உரிமை கிடையாது. நாகரிகம் பேசுங்க, அவர் பேசட்டும். நீ நானும் பேசக்கூடாது. இது நாகரிகம் கண்டிக்கிறேங்க. இவங்க ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது வழிமறிப்பாங்க, ஒரு பேசிட்டு இருக்கும்போது இடைமறுப்பு செய்வாங்க. அது மாதிரி என்ன நீங்க மரியாதை தமிழர் பண்பாடாது? நீங்க உரிமையில பேசுறது தமிழர் பண்பாடா, கலாச்சாரமா? தமிழர் பண்பாடா பத்தி நீ எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. பேசாம இருங்க. பாயிண்ட பேசிட்டோம். நீங்க உரிமையில பேசுனா சார், அதையே நம்ம பேசிட்டு இருக்க வேணாம். அக்குரியன்னு சொல்றதுதான் பண்பாடு, தமிழர் பண்பாடு. பாஜக கார்ப்பரேட் கம்பெனிங்கிறது ஜெயக்குமாருக்கு இப்போதுதான் தெரியுமா? அத்தானிக்கு துறைமுகங்களையும் விமான நிலையங்களையும் தாரை வார்த்து கொடுக்கும் பொழுது ஜெயக்குமாருக்கு பாஜக கார்ப்பரேட் கம்பெனின்னு தெரியலையா? மோடி பாரிஸுக்கு போகிற பொழுது இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரை அழைத்து செல்லாமல் அத்தானியை அழைத்து சென்ற பொழுது இது கார்ப்பரேட் கம்பெனின்னு ஜெயக்குமாருக்கு தெரியாதா? இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பது மோடியினுடைய ஆட்சி அல்ல, 2 கார்ப்பரேட்டுகளினுடைய ஆட்சி என்று ராஜீவ்காந்தி தேர்தலுக்கு முன்னால் குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது அதை ஜெயக்குமார் கேட்கலையா? இப்போதான் அவங்க கார்ப்பரேட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆகவே இந்த நாடகம் நீங்கள் எத்தனை நாளைக்கு நடத்த போறீங்க? எம்டியை மாற்ற வேண்டும் என்று அண்ணன் ஹெச் ராஜா சொல்றார். இது நாடகம்னு சொல்றீங்களா? இவ்வளவு பெரிய எம்டியை மாற்றணும்னு ஹெச் ராஜா மாத்தி பேசிக்கிறாங்க 2 பேரையும். இதுல என்ன நாடகம் இருக்க முடியும்? அதத்தான் கேக்குறேன். எம்டின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் ராஜா சொல்றாரு. அப்ப அவங்க நோக்கம் என்ன? எம்டியாக எடப்பாடி இருப்பதை அவங்க விரும்பல. சரியோ தவறோ ஒரு நாடகமாவது நான் பிஜேபி எதிர்க்கிறேன்னு ஒப்புக்கு சொன்னதை கூட இன்றைக்கு அதை ஒரு வினையாக அவர்கள் பார்க்கிற பார்வையில் என்ன இருக்கு? அப்போ வளர்ந்து மக்கள் மன்றத்தில் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியை ஊடுருவி உருக்குலைத்து உடைத்து நொறுக்க வேண்டும் என்று அவர்கள் போட்ட திட்டம் நடைமுறைப்படுத்த அவங்களால முடியல. அதனால எடப்பாடியை எம்டின்னு சொல்லி அண்ணன் ராஜா சொல்றார். ஆகவே அதிமுகவில் ஒரு கட்சியில குழு மனப்பான்மை, கோஷ்டி பூசல் இரு. ஆனா ஒரு தலைவர் மேற்படிப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு லண்டன் போனதற்கு பிறகு மீண்டும் இந்த சர்ச்சையும் சச்சரவும் தொடர்கிறது என்றால் அதிமுகவை அழித்தே தீருவது என்று பிஜேபி கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறது. ஆகவே அதிமுகவை காப்பாற்றி தீர வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதிமுகவை உருக்குலைப்பதுதான் பிஜேபி கட்சியினுடைய திட்டம். இதைத்தான் அவர்கள் மேகாலயாவில் செய்தார்கள்.
இதைத்தான் அவர்கள் மராட்டியத்தில் செய்தார்கள், இதைத்தான் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் செய்வதற்கு இப்ப அதிமுகவின் மீது மீண்டும் குறிவைக்கிறார்கள் என்பதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொண்டால் போதுமானது. ஓகே திரு கலை, இன்னைக்கு ஜெயக்குமார் இப்படி கார்ப்பரேட் மேனேஜர், இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை தான் நியமிச்சிருக்கிறாங்கன்னெல்லாம் விமர்சிக்கிறாரே, சேர்ந்து பயணிக்கும் பொழுது அது அவருக்கு தெரியலையா என்கிற கூட்டணியில் இருக்கும்போது சொல்ல முடியாது எல்லாத்தையும், இப்போதான் சொல்ல முடியும். எல்லா கூட்டணியிலையும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்குது. இப்போ அதிமுக மேலே இவ்வளோ விமர்சனம் வைக்கிற பாஜக அன்னைக்கு வச்சாங்களா? அன்னைக்கு அவங்களுக்கு நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் அவங்க மசோதாக்கெல்லாம் நிறைவேறுவதற்கு அதிமுகவுடைய எம்பிக்களுடைய தயவு தேவைப்பட்டுச்சு. அதனால் கம்முன்னு இருந்தாங்க. இப்போ அதிமுக பாஜக விட்டு வெளியே வருவது என்று முடிவு எடுத்த உடனே, கொள்கை முடிவு எடுத்த உடனே, அது எடுத்ததுக்கு பின்னாடி முக்கியமான காரணியாக இருக்கக்கூடியவர் எடப்பாடி. அதனால் அவர் மேலே இவங்களுக்கு பயங்கரமான கோபம். ஒரு பக்கம் எங்களுக்கு கூட்டணி தேவையில்லைங்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்க, ஜன்னலையும் கதவையும் எல்லாத்தையும் திறந்து வச்சுருக்கோன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி அந்த கூட்டணி விட்டு வெளியே போனதுனால அவர் மேலே துவேஷத்தை கப்புறாங்க. எவ்வளோ கேவலமான வார்த்தைகள் அவரை திட்ட முடியுமோ திட்டி பார்க்குறாங்க. ஆனால் பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் அதிமுக ஒழிச்சாதான் நம்ம வந்து உட்கார முடியும் அந்த இடத்துல. அதுதான் அவங்களுடைய பிளானு. அதை வந்து இப்போ இந்த அவங்க நடந்த செயற்குழுவில், கடந்த செயற்குழுவில் அண்ணாமலை ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, அமித்ஷா எனக்கு டெல்லியில் கொடுத்த பிளான் என்ன, அமித்ஷா பிளான் என்ன, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும், இதுதான் நோக்கம். முதலிடத்தில் இருக்கக்கூடிய திமுக தள்ளிட்டு அந்த இடத்துல வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிற நோக்கம் இல்லை. எல்லா கட்சியுமே ஒரு கட்சியை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம முன்னாடி போகணுங்கிறதா அவங்களுடைய ஆஸ்பிரேஷனா இருக்கும். தேர்தல் கட்சியை உடைச்சி சுக்குநூறாக்கி அதை இல்லாம செஞ்சு அதோட கூட்டணி வைத்துக் கொண்டே அதுக்கு குளிபறிச்சு பாஜக எதிர்ப்பு, அண்ணாமலை சொல்றதுக்கெல்லாம் கவுண்டரா கொடுக்கறது, இதை தாண்டி ஆக்டிவான ஒரு எதிர்கட்சியா அதிமுக செயல்படுவதற்கும் அவங்க பேசுறதுக்கும் நிறைய அரசியல் இருக்குல்ல. அதிமுகவும் அவர்கள் அவங்க வந்து அண்ணாமலை இவங்க மீது தாக்குதல் தொடுக்கும் போது பேசாம இருக்க முடியாது, பேசித்தான் ஆகணும். அந்த அளவுக்கு தான் பேசுறாங்க. அண்ணாமலை அவங்க திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்கிறாங்க. பர்டிகுலரா இபிஎஸ் மட்டும் தான் அண்ணாமலை விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சனத்திற்கு குறிப்பிட்டு செல்லூர் ராஜு அவர்களோ ஜெயக்குமார் போன்றவர்களோ மட்டும்தான் எதிர்வினையாற்றி கொண்டே இருக்கிறாங்க. மற்றபடி ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் கிட்ட மத்தியில ரெண்டு கட்சியிலுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது அண்ணாமலை இந்த 3 மாச தலைவர் பதவியில இந்த இடைவெளிக்குள்ள மாறும், இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் மாறும். அது பொய்த்து போய்விட்டது, மாறல. அப்படி அந்த இடைவெளி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது என்பது தவறான கணிப்பு என்று இப்ப புரிய எல்லாருக்கும் புரிஞ்சு. அப்ப ஏன் ஜெயக்குமார் அவர்கள் பாஜக ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேங்க, மத்த அதிமுக தலைவர்கள்லாம் ஏன் பாஜக விமர்சிக்கல? அதுவும் அதிமுகவே வந்து தேசிய எல்லாரும் விமர்சிச்சிருக்காங்க, எல்லாரும் விமர்சிச்சிருக்காங்க. ஒரு அண்ணாமலைக்கு எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் பல கட்டங்களில் விமர்சிச்சிருக்காங்க. யார் விமர்சிக்கலன்னு சொல்லுங்க அதிமுக. அப்போ பிரச்சனை இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி சேர்ந்து செயல்பட முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலைங்கிற ஒரு ஃபேக்டர் தான் பிரச்சனை. கிடையாது, நான் சொல்ல வரேன், அதை நீங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அதிமுக ஒழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து உட்காரணும், தங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, அதிமுக களத்தில் இல்லை என்ற போன்ற ஒரு தோரணையை உருவாக்குவதற்கு கட்டமைப்பு உருவாக்க முயற்சி செஞ்சாங்க. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. பாஜகவை அதிமுகவை பின்னுக்கு தள்ளணும், 3ஆம் இடத்துக்கு தள்ளிடுவோம், நாங்கள் 2ஆம் இடத்துக்கு வருவோம்னாங்க. அது நடக்கலை. அவங்க அந்த பாஜக வாங்கின வாக்குகளை பற்றி சொல்கிறாங்க, அது 11% அல்ல, அதில் அவங்க சுயேட்சை வேட்பாளர் வாங்கின வாக்குகள்லாம் அதுக்குள்ளே இருக்குது, கூட்டணி கட்சிகள் வாக்குகள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. பாஜகவுக்கு 5% தான். அவங்க நோட்டாவுக்கு கீழே இருந்தாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் நோட்டாவுக்கு மேலே வந்திருக்காங்க. அடுத்து சட்டமன்ற தேர்தலில் திரும்பவும் நோட்டா கீழே போயிடுவாங்க. அவங்களுக்கு போட்டி என்பது நோட்டாவோட தான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, அதிமுகவை பின்னுக்கு பாஜக வந்துச்சா இல்லையா? எங்க வந்துச்சு? சில இடங்கள்ல வந்துச்சு, சில இடங்கள்ல வந்தாங்க, பெரும்பாலான இடங்கள் வர முடியல, 28 இடத்துல வர முடியல.
11 இடத்துல வந்து நீங்க பேச சொல்றீங்க. நோட்டா 28 இடத்துல வர முடியல. நோட்டா அளவுக்கு தான் வாக்குகள் வாங்கும் ஆமா. சொன்ன பாஜக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்துக்கு வந்திருப்பதே பெரிய சாதனை தானே. கூட்டணி பெரிய கூட்டணிங்க, அவங்களுக்கு பெரிய கூட்டணி, அதிமுகவுக்கு பெரிய கூட்டணி அமையல. ஒரு இந்த தேர்தல் என்பது மாநில இந்த கட்சி தேர்தல் என்பது திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் இடையில என்டிஏ கூட்டணிக்கு நடந்த தேர்தல். அதில் அதிமுக சற்று காணாமல் போச்சு. நேச்சுரல் அது, ஏன்னா அவங்களுக்கு இது அட்வர்ஸான ஒரு கண்டிஷன் அது. அதில் கூட அவங்க 21% அவங்களுடைய பேசிக் ஸ்ட்ரென்த்தை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதை வந்து நீங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு பார்த்து மக்கள் 2014 கூட திமுக 7 இடத்துல 3ஆம் இடத்துக்கு போச்சு, 7 இடத்துல பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்துச்சு. எங்க போனாங்க அதுக்கு பின்னாடி? அதெல்லாம் அதிமுக 2ஆம் இடத்துல நோக்கம் தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன தெரியுமா, இப்போ அவங்களுக்கு போட்டி வந்து திமுக இல்லை. தேர்தலுக்கு பின்பு அவங்க படுதோல்வி அடைந்து தன்னாட்சி அமைக்க முடியாத நிலைமையில் அவங்க இப்போ திமுகவோட உறவாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கடுமையான போட்டி இல்லை. இப்போ என்ன பாஜகவோட ஒரு நோக்கமே என்னென்னா அதிமுகவை பின்னுக்கு தரணும். அதுதான் வந்து அமித்ஷாவுடைய பிளான். இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று சொல்லக்கூடிய அமித்ஷாவை விமர்சிச்சு பேசலாமே சார். என்னைக்காவது அமித்ஷாவையோ அதிமுக தனிநபர் விமர்சனம் எதுக்குங்க? மத்திய அரசாங்கத்தின் பட்ஜெட்டை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. பல்வேறு திட்டங்களை ஒரு கட்சி அதிமுக என்கின்ற கட்சியே இல்லாமல் போகணும், அதை உடைக்கணும், அந்த இடத்துல தான் வளரணும்னு நினைக்குது அப்படின்னா அப்ப அந்த கட்சியை கடுமையாக விமர்சிக்கிறதுல அதை எதிர்த்து அரசியல் பண்றது அப்படிதான் பண்ண முடியும். அப்படி பெரிய நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னா அண்ணாமலையை மட்டும் தான் விமர்சிக்கிறது. அண்ணாமலை இவங்களை விமர்சிக்கிறனால இவங்க விமர்சிக்கிறாங்க. அண்ணாமலை வந்து கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே ஜெயலலிதா அம்மா ஊழல்வாதி சொன்னார். அதுக்கடுத்து எடப்பாடி தவந்து போய் பதவி வாங்கினார் சொன்னார். ரெண்டு உண்மைதானே. என்ன ஊழல்வாதி யாரு? ஜெயலலிதா அம்மா ஊழல்வாதியா? எங்க ஊழல்வாதியா அவங்க? மக்களுக்கு தெரியும். ஏங்க மக்களுக்கு தெரியற வேற விஷயங்க. பாஜக இன்னைக்கு ஊழல் செஞ்சவங்க பூரா பாஜக தான் இன்னைக்கு தஞ்சம் அடைஞ்சிருக்கிறான். அவனுக்கெல்லாம் இப்போ இங்கே அடைக்கலம் கொடுக்கறது பாஜக தான். பெரிய பெரிய ஊழல் பண்ணவன்லாம் அவங்க ஊழல்வாதி சொன்னவங்கலாம் அவங்ககிட்ட தான் போய் தஞ்சம் ஊந்துருக்காங்க. இப்போ ஊழல்வாதிகளுடைய கோட்டையாக பாஜக மாறி போச்சு. அவங்களுக்கு இன்னொருத்தர் சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஆதாரத்தை கொடுங்க சார். எம்ஜி இவரை வந்து கொலையாளிங்கிறாரு, அவர் வந்து தற்கூரிங்கிறாரு. யாரு? எடப்பாடி அவர்கள் தற்கூரிங்கிறாரு. என்னங்க ஒரு நாகரிகம் வேணாமா? அதாவது இப்ப நாகரிகம் அரசியல் நடத்த தெரியாத அதிமுக இருக்கு. அதிமுகவை நம்பித்தான் அரசியல் நீங்க கத்துக்குட்டின்னு சொல்லுவீங்க. ஒரு மாநில தலைவர் பார்த்து கத்துக்குட்டின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு பதில் சொல்ல கூடாதா? தற்கூரினா என்ன தவறான கருத்து நீ சொல்றீங்கன்னு கேக்குறேன். இவ்வளவு ஒரு கடுமையான விமர்சனத்தை தலைவர்கள் நோக்கம் அவ்வளவுதாங்க. அதிமுக என்பது அது அழிஞ்சு போச்சு. அண்ணாமலையும் பாஜகவும் நினைக்கிறார்கள் அதிமுக வாக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது பதில் சொல்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமா தாங்க. நான் ரொம்ப நேரம் கேட்கல. சரி சொல்லுங்க. பாஜக என்பது இன்னைக்கு ஏன் அதிமுக மேல பாயுதுன்னா அதிமுக உடைஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க. அது உண்மைதானே. அந்த உடைஞ்சவங்க உடையலைங்க. கட்சி எங்க உடைஞ்சிச்சு? கட்சி உடைஞ்சா அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் எப்படி சின்னத்தை கொடுப்பாங்க? கட்சி உடைஞ்சா தென் மாவட்டங்கள்ல எல்லாம் முன்பு இருந்த ஓட் ஷேர்ஸ் வந்து அதிமுக செக்யூர் பண்ணிருந்தா அது வேற விஷயம். அதாவது அவங்க வந்து பேசிக் ஸ்ட்ரென்த் அவங்க கிராமப்புறங்கள்ல, அதாவது நான் சொல்றேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த தேர்தல் என்பது அவங்களுக்கான தேர்தல் அல்ல. இவங்களுக்கு மத்தியில் பிஎம் சாய்ஸ் கிடையாது. அவங்களுக்கு மத்தியில் யார் ஆட்சி செய்வது சொல்ல முடியாத இடத்துல அவங்க இருந்தாங்க. அதனால வேற விஷயம். அதனுடைய பெர்செப்ஷன் மாறும்போது அதே இது 2019 18% மோடியை முன்னிறுத்தி அதிமுக வாங்கின வாக்கு எவ்வளவு? 18%. 2021 இவரை எடப்பாடி அவர்களை முன்னிறுத்தி முதல்வராக முன்னிறுத்தி அதிமுக வாங்கின வாக்கு எவ்வளவு? 34%. அப்ப இந்த 24 தேர்தலில் கூட எடுத்துக்கோங்க, நாடாளுமன்ற தேர்தலில் கூட 19 விட இன்னைக்கு அவங்க சாதாரண கூட்டணியில் இருந்தாங்க. ஆனா பலமிக்க கூட்டணி பாஜக விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ 1% வாக்குகள் கூட வாங்கியிருக்காங்க. அதை நீங்க கணக்கு எடுத்துக்கணும். அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அதிமுகங்கிற கட்சியினுடைய அடையாளமே இல்லாம பண்ணிட்டு பாஜக வளரணும்னு நினைக்குது. இங்க திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சியாக பாஜக இருக்க வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருக்கிறது. அதனாலதான் இப்படி ஒரு அரசியலை வந்து எடுக்கிறாங்க அப்படின்றாரு. அதாவது
இந்தியாங்கிற ஒரு மாபெரும் நாட்டில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் டெரிட்டரியும் இருக்கிறது. ஆனால் ஒரே நாடு தான். அந்த ஒரு நாட்டில் 2500 கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கிறது. இந்த கட்சிகள் எல்லாருக்கும் நோக்கம் என்ன? எல்லாரும் ஜெயிக்கணும்னா முடியாது இல்லையா? அதில் யாரோ ஒரு கட்சி தானே ஆட்சியை பிடிக்க முடியும். மாநில கட்சியாக இருந்தால் அந்த மாநிலத்தில் அந்த கட்சியை ஆட்சியை பிடிக்க முடியும். மத்திய தேசிய கட்சியாக இருந்தால் தேசிய கட்சி அது எத்தனை மாநிலங்களில் தன்னுடைய செல்வாக்குகளை மக்கள்கிட்ட நிரூபித்து ஆட்சியை பிடிக்க முடியுமோ பிடிக்க முடியும். அப்போ இதில் பின்னுக்கு தள்ளுறது, முன்னுக்கு தள்ளுறது, முன்னுக்கு போகிறது இதெல்லாம் கொஸ்டினே கிடையாது. இதெல்லாம் ஜனநாயகத்தில் கட்சி ஆட்சி முறை என்கிற தத்துவத்தை தெரிந்தவர்களுக்கு இது நன்கு புரியும். ஒரு கட்சி இன்னொரு கட்சியை மிதிச்சிட்டு தான் வர முடியும். இதுதான் ஃபார்முலாவே. அதான் ஒரு கட்சி பாஜக வெளிப்படையா பண்ணிருக்கு. வெளிப்படையா எல்லா கட்சியும் அதான் பண்றது. எல்லா கட்சியும் அதான். இப்போ திமுக அப்படி சொல்லிடலாமா? தமிழ்நாட்டு கட்சியை பூரா அடக்கி ஒடுக்கி காலுக்கள் மிதிச்சு வச்சுட்டு திமுக வந்துட்டு ஏதாவது ஒரு கட்சியை போய் பிரிச்சு உடைச்சு அது பிரிச்சு உடைச்சுக்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படியெல்லாம் தமிழ்நாட்டுல அதிமுக மட்டும் அதற்கு பலியாகல. ஒரு தனிநபர்கள் மகாராஷ்டிரா எந்த விதமான யாழ்சீக்கும் கிடையாது. ஒவ்வொரு கட்சிகள், ஒவ்வொரு பிராந்தியத்தில் இருக்கிற கட்சிகள், அதில் இருக்கிற பிரதிநிதிகள், தலைவர்கள், அவர்கள் அந்த கட்சியினுடைய கட்சிகளை இருந்துக்கிட்டே இந்த கட்சிக்கு போகலாம் அல்லது அந்த கட்சிக்கு போகலாம் அப்படிங்கிறத சட்டத்துக்கு உட்பட்டு போனாங்கன்னா தடுக்க முடியாது. சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லாலாம் அதில் வராது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போயிட்டா அது வராது. இதில் தான் இயங்கிட்டு இருக்க தவிர எல்லாம் ஃபார்முலாவுக்குள்ளே தான் இயங்கிட்டு இருக்கு. இதில் அவர் அப்படி செஞ்சுட்டார் இப்படி செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னால் அது இன்மெச்சூர் ஸ்பீச். அரசியல் கட்சியுடைய நோக்கம் என்னென்றால் தாங்கள் மக்களிடம் தங்களுடைய கொள்கைகளையும் நிலைப்பாட்டையும் செய்ய போறதையும் செய்ததையும் சொல்லி அவ்வளவுதான். உடைச்சாலும் அது ஃபேர் தான். அதுதான் பாலிடிக்ஸ். அதான் அரசியல். அதான் பாலிடிக்ஸ். அதான் பாலிடிக்ஸ். இதுங்க உடைச்சதுங்கிறது உடைக்கிறது வார்த்தையை நான் பயன்படுத்தல. நீங்க தான் பயன்படுத்துறீங்க. நான் தங்களுக்கு எதிராக வேலை செய்து இருங்க சார் இருங்க. அந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுக்கு ஒரு நிமிஷம். நான் கடைசி அதிமுக உரிமை இருக்கா இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம். நான் கடைசி சான்ஸ் எனக்கு கொஞ்சம் குறுக்கிடாதீங்க. ரெண்டாவது என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த அண்ணாமலை அங்கே போயிட்டாரு படிக்க. அவருக்கு வயசு 39 வயசு ஆகுது. அவருக்கு சின்ன வயசு. படிப்புக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. சொன்னா அவருக்கு கோவம் வருதே. யாருக்கு? சின்ன வயசு, அனுபவம் கம்மி. அனுபவம் கம்மின்னு சொன்னா கோவம் வரலாம். ஒருவேளை அனுபவம் கம்மி நானே அவரை சொல்லியிருக்கேனே. நானே வயசு கம்மியா இருந்தா அந்த வயசுக்கான அனுபவம் இருக்கும். அதெல்லாம் கோவப்படுறதுக்கு அவர்லாம் அது கோவப்பட்டு அவர் அதை நிறைய திருத்திருக்கிறாரு. நிறைய மாறி இருக்காரு. இப்போ அவர் படிக்க போறது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். அங்க போய் படிக்க போறாரு. அவருக்கு அடுத்து அவருக்கு வந்து வேற ஏதோ உயர் பதவி பாஜக அப்படி இல்ல. பொது பொறுப்புக்கும் கட்சி பதவிக்கும் படிப்புக்கும் படிப்பு அவர் தனிப்பட்ட உரிமை சார்ந்த விஷயம். சார், ஒரு குரூஷியலான டைம் இல்லையா? இப்போ அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ இருந்தே ஒரு வருடத்திற்கு முன்பாகவே அந்த களத்தை வந்து கட்டமைக்கணும். நிறைய அரசியல் பணிகள் இருக்கும். அதையெல்லாம் செய்ய வேண்டிய அந்த குரூஷியலான டைம்ல ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படிக்கிறேன்னு 3 மாசம் விடுபட்டு போறாரு. ஒரு வார காலம் போது ஒரு அரசியல்ல என்ன வேணாலும் மாறுறது. இது மாநிலத்து தமிழக அரசியல் இருங்க சார். மாநில கட்சிகளுக்கு இதெல்லாம் புதுமையா தெரிகிறது. நீங்கள் அந்த காலத்துல திரு அர்ஜுன சம்பத்தா இருக்கட்டும் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கும். 47 49 காங்கிரஸ் 47க்கு முன்னையும் சரி 52க்கு முன்ன எல்லாம் கூட ஒரு இஷ்யூக்கும் ஒரு குழுவை போடுவாங்க. அரசியல் சட்டத்தில் கான்ஸ்டியூஷனில் பல அடிப்படை உரிமைகள்னா அதுக்கு ஒரு குழு, அதுக்கு 4 பேர் தலைவர். இப்போ ஒரு ஒருங்கிணைப்பு குழு போட்டிருக்காங்க. இது நல்லது. இதுதான் ஜனநாயகம். இது ஆரோக்கியமான ஜனநாயக முறை. இதுதான் ஒரு கட்சி, எல்லா கட்சிகளும் இதை செய்யணும். இப்போ மாநில கட்சி, இப்போ அதிமுகவுக்காக நண்பர் பேசுகிறார். அண்ணா எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு 5 பேரை குழுவை போடுங்க. இப்போ தலைவராக வரணுமா? 5 பேர் குழு. இல்ல அண்ணாமலை அவர்களால நியமிக்கப்பட்டவர்களா இல்ல அவர் வெளியில அண்ணாமலை நியமிக்க முடியாதுங்க. இவங்களெல்லாம் நியமிக்கிறது மத்தியில டெல்லியில இருந்து தான் நியமிக்கணும். டெல்லியை மத்திய அண்ணாமலை பரிந்துரைச்சவங்க தான். அப்படியும் சொல்ல முடியாது. அது அண்ணாமலை பரிந்துரைப்பாராங்கிறதுலாம் அது கட்சி தான் தெரியும். அவரு லீவ்ல அவர் படிக்கிறதுக்கு போறாரு. அவர் படிக்கிறதுக்கு போறாருன்னு அவரு தானே போறாரு. அனுப்பப்பட்டாரா போனாரு? அவரு அவருக்கு அரசியல் அது தெரியும். ஒரு நிமிஷம் சார். 3 மாசத்துக்கு முன்னே இனிமேலா ஒழுங்கா அரசியல் 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரியும். அவர் கேட்டுக்கிட்டு அவர் அலோவ் பண்ணிருக்காங்க. அவர் போயிருக்காரு.
ஆனால் அவர் சந்தோஷத்துல பட முடியாது. அதிகப்படியாக படிக்கிறதுல ஐபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்காரு. அதுக்கு மேலே இன்னும் அவர் இன்ஜினியரிங்லையும் படிச்சிருக்கிறாரு. அதனால் எம்பிஏ படிச்சிருக்காரு. அதனால் மேற்கொண்டு படித்தவங்களுக்கு அதனுடைய ஆர்வம் இருந்ததுன்னா அவருக்கு ஏன் இருக்குன்னு நம்ம கேட்க முடியாது. அது அவர் தனிப்பட்ட உரிமை. அவருக்கு படிப்பு அவருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது அவர் நம்பிக்கை. அவருக்கு எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருந்தால் நல்லது தான். ஆனால் அதற்காக அவர் ஏன் போனார்? அவருக்கு இங்கே போகிறதுக்கு இங்கே இப்போ நடந்துட்டு ஜனநாயக முறைப்படி ஒரு தேசிய கட்சிகள் இப்படி தான் செய்யும். போயிருக்கிறாரு, அது ஓகே. நான் அரசியல் ரீதியா நான் கேட்கிறேன். அவர் தலைமை பொறுப்புல இருந்து ஒரு 3 மாத இடைவெளி எடுத்துட்டு போயிருக்கிறாரு. இப்போ ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டிருக்குது. இன்றும் தலைவரா யாரையும் வந்து அவங்க சொல்லல. இந்த குழு ஒருங்கிணைஞ்சு மற்ற விஷயங்களை பார்க்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய 5 பேரும் வந்து அண்ணாமலையால் பரிந்துரைக்கப்பட்டவர்களா அப்படிங்கிறப்ப, ஏன்னா இவங்க அதிமுக போன்ற கட்சிகள் என்ன விமர்சனம் பண்ணுதுன்னா அவர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க, அதாவது அதற்கு பிறகு தலைமை மாறும். அண்ணாமலையால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவங்களே முடிவெடுத்திருக்கலாம். இந்த முடிவு எடுக்கிற உரிமை மத்திய குழுவுக்கு தான் இருக்கிறது. மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் அவங்க தான் இதுக்கான முடிவுகள் எடுக்க முடியும். அந்த அளவில் எடுத்துருக்காங்க. இதுதான் ஆரோக்கியமான முடிவு. எல்லா மாநில பிராந்திய கட்சிகள் கூட இதை செய்யணுன்றா. இதை செய்கிறதுக்கு எத்தனை பேருக்கு துணிவு இருக்கும்? இப்போ திமுகவிலையோ அண்ணா திமுகவிலையோ ஒரு குழுவை போட்டு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும், அவர் ஒரு கட்சியை நடத்தணுங்கிற செய்ய முடியுமா அவங்களால? செஞ்சாங்கன்னா 3ஆவது நாளே கட்சி காணாமல் போயிடும். ஏன்னா எல்லாமே அது வந்து எகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி தான் அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்த முறையை ஃபாலோ பண்ணிருக்கு. ஒவ்வொரு இஷ்யூவாக இருந்தால் கூட ஒரு இஷ்யூவாக அதுக்கு சரியான முடிவு எடுக்கணும்னா இப்படி ஒரு குழுவை போடணும் எல்லா கட்சிகளும். நான் வந்து அப்படிதான் வந்து இப்போ 75 வயது அப்படிங்கிற நிர்ணயம் எல்லாம் இருந்தப்போ 3வது முறையாக பிரதமராக இருக்கிறார் திரு மோடி. 75 வயதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, ஒரு கட்சிக்குன்னு ஒரு லா இருக்குது, ஒரு முடிவு எடுப்பீங்க. கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகம் இருக்கு இல்லையா? அதே போல ஜேபி நட்டா அவர்களுடைய பதவி காலமும் வந்து நீட்டிக்கப்பட்டது. அங்கெல்லாம் வந்து ஒரு சென்ட்ரலைசேஷன் இல்லவே இல்ல. மற்ற கட்சிகள்ல தான் சென்ட்ரலைசேஷன் இருக்கு. கட்சிகள்ல எந்த வரைமுறையும் கிடையாது. எத்தனை வயசு வரைக்கும் அப்படி பார்த்தாக்கா வாஜ்பாயே இந்த லிமிட்டை தாண்டி தானே இருந்தார், பிரதமராக இருந்தார். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவங்க ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரை பொறுத்தது தான். இப்போ ஜோ பைடன் இருக்கார் அமெரிக்காவில், அவருக்கு வயசு என்ன? அதனால் இது மாதிரியெல்லாம் கட்சியில் அவருக்கு கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியை பழிக்காது. இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் வெற்றிடம் மக்கள்கிட்ட ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது. ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் 2 மேலேயும் பயங்கர அதிருப்தி. வேறு வழி இல்லாமல் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. புதுசாக யார் லீடு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கிறது. இவ்வளோ காலம் லீட் பண்ணார்ல பாஜக கட்சியை திரு அண்ணாமலை அவர்கள், அதில் வெளிப்படையாக இந்த 2 திராவிட கட்சிகள் கொள்கைக்கு எதிரான கொள்கையை தமிழக அரசியல் களத்தில் வெளிப்படையாக சொல்லி செயல்பட்டிருக்கிறார் முழுமையா. 2 கட்சியின் தனிநபர்களை தலைவர்களை விமர்சனம் செய்வதை தாண்டி இது திராவிட கொள்கை, இதுதாங்க வெளிப்படையான பாஜக கொள்கை, அதை நான் சொல்லி நான் தேர்தலை சந்திக்கிறேன், அரசியலை சந்திக்கிறேன், களத்தை சந்திக்கிறேன்னு சந்திச்சிருக்காரு. சார், பெரியார் பாராட்டினாலும் கூட்டணியில இருக்கிறப்ப விமர்சிக்காம வெளியில வந்ததுக்கு அப்புறம் அண்ணா அவர்களையும் ஜெயலலிதாவையும் விமர்சித்தாரு. சந்தித்ததனால தான் காங்கிரஸுக்கு இந்த வாட்டி கிடைச்ச ஓட்டு 44 லட்சம் தான். பாஜகவுக்கு கிடைச்சது 48 லட்சம் ஓட்டு. அதிமுகவுக்கு கிடைச்சது 88 லட்சம் ஓட்டு. அதிமுக ஜெயிச்சிட்டுது. நான் இவ்வளோ ஓட்டு எப்படி கிடைச்சதுன்னா இவங்க சப்போர்ட் இல்லாமலே ஆதரவு இல்லாமலே இவ்வளோ ஓட்டு கிடைத்திருக்கிறது. பாஜக கூட்டணி கிடைச்ச ஓட்டு. சரி, கூட்டணி கிடைச்ச மாதிரி சொல்றீங்க. அதிமுக தனியா கிடைச்ச ஓட்டு. மற்ற யாரும் பாஜக தான் சின்ன கட்சி, வேற எந்த சின்ன எது பெரிய தொகுதியிலும் ஜெயிக்கல. நீங்க ஏன் ஜெயிக்கல? அது இப்ப கேள்வி கேட்காதீங்க. 10 இடத்துல டெபாசிட் ஒருவேளை பாஜக கூட்டணி இருந்தனால ஜெயிக்கலன்னாங்கன்னா புதிய தமிழக கட்சி 10 இடத்துல டெபாசிட் எடுத்தீங்க. ஓகே சார், நாலாவது இடத்துக்கு I got your point. உங்களுக்கு இல்லையா? ஒரு தொகுதி நாலாவது இடம் போய் கன்னியாகுமரி தேசிய கட்சிகளுக்கான இடம். உங்களுக்கு இன்னும் உணர்ச்சியே வரல. I got your point. ஓகே, தோல்விக்கான காரணம் ஓகே திருக்குமார், உங்க கருத்தை நான் பெற்றுட்டேன், உங்க கருத்தையும் நாங்க பெற்றுட்டேன். மக்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. பாஜக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என அதிமுக விமர்சனம் செய்கிறது. எடப்பாடி அதிமுகவின் எம்டியா என பாஜக பதில் கேள்வி கேட்கிறது. அண்ணாமலை லண்டன் சென்ற பிறகும் அதிமுக பாஜக மோதல் தொடர்வது ஏன் என கேட்டிருந்தோம்.
அதற்கு 2026 தேர்தலுக்கான வியூகம் என 30 விழுக்காட்டினரும், இருப்பை காட்டிக்கொள்ள என 39 விழுக்காட்டினரும், வெறும் அரசியல் பரபரப்பு என 31 விழுக்காட்டினரும் பதிலளித்திருக்கிறார்கள். திரு கேசிபி, இது சம்பந்தமா உங்களுடைய பார்வை என்ன, இறுதி கருத்தா முன்வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். இல்லை, இது பாஜகவுக்கு வேணா இது ஒரு தேர்தல் வியூகமாக இருக்கலாம். அதிமுகவுக்கு வந்து பாஜக ஒரு பொருட்டு அல்ல. அதிமுக பயணிக்க வேண்டிய பாதை என்பது திமுகவை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கணும் என்பதாக மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய, வாக்கு வங்கி பலம் இல்லாத பாரதிய ஜனதா கட்சியை பெரிய அளவில் நம்ம ஒரு போட்டியாளரை எடுத்து செயல்படணுங்கிற அவசியம் இல்லை. அண்ணாமலைக்கு ஒரு ஹானரரி எக்ஸிட் கொடுத்துருக்குறாங்க. ஹெச் ராஜா அவர்கள் கூட இன்னைக்கு போய் கவர்னர்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்த கவர்னருக்கு இன்னும் இது வரைக்கும் எது எக்ஸ்டென்ஷனோ அவருடைய அவருடைய அந்த போஸ்ட்டுக்கு இன்னும் எந்த அங்கீகாரமும் வரலை. இதுதான் இன்றைய தமிழ்நாட்டு அரசியலுடைய நிலை. ஹெச் ராஜா பாணி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹெச் ராஜா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினரானது திமுக கூட்டணியில் தான் ஆயிருக்காரு. திரு ஹெச் ராஜா எப்பவுமே ஓரளவுக்கு ப்ரோ டிஎம்கேவா தான் இருப்பார். நிச்சயமாக திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அடிக்கோலியபடி பாஜக திமுக கூட்டணியை அமைப்பதற்கு அவர் உறுதுணையாக இருப்பார் என்றுதான் நான் பார்க்கிறேன். பாஜக தனி அணி அமைச்சாலும் சரி, தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பாஜக ஒரு பொருட்டே கிடையாதுங்க. வர்ற அரசியல் என்பது, சட்டமன்ற தேர்தல் என்பது, அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆன போட்டி. அதிமுக தன்னை வலிமைப்படுத்துவதில் தான் தயார்படுத்தணும். சரி, ஓகே. திரு தங்க வரதராஜன், உங்களுடைய இறுதி கருத்து. அபிநயா, மிகப்பெரிய நகைச்சுவை திரு கேசிபி அவர்கள் சொன்னது இந்த ஆண்டு மிகப்பெரிய நகைச்சுவை. திரு ஹெச் ராஜா அவர்கள் சித்தாந்த ரீதியாக மிகவும் கடுமையாக எதிர்ப்பவர் திமுகவை. அதனால கேசிபி அவர்கள் சொன்னது இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய நகைச்சுவை. அதாவது எப்படி சொல்வது, அவங்க அதிமுக தொண்டர்களே தெரியும். அதனால திமுக கூட்டணியில் இருந்திருக்கலாம், ஆனால் நிச்சயமாக சித்தாந்த ரீதியாக கடுமையாக எதிர்கொள்ளக்கூடிய தலைவர் தான் இன்னைக்கு இருக்கிறோம். சார் ஒன்று சார், இன்னைக்கு எங்களுடைய தேசிய தலைவர் சர்வதேச அரசியல் கட்டுவது அவருடைய உரிமை. அதே போல தேசிய சர்வதேச அரசியல் என்பது அவர் இன்னைக்கு பாஜக தலைவர் ஒப்புதலோடு சென்றிருக்கிறார். இன்னைக்கு நீங்க இப்படி சொல்றீங்க வெளியிட்டா சார், அண்ணாமலை இல்லாம தமிழகத்திலே மிகப்பெரிய சக்தியாக அண்ணாமலையே இருப்பார். அவர் வழிகாட்டுதல் தமிழ்நாடு இருக்குமே தவிர அண்ணாமலை என்று பாஜக ஒருவனும் செய்யாது. இன்னைக்கு அப்படி ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவரை நீங்க பண்ற அச்சரிங்க, அஞ்சப்பட்டுக்கிட்டு நீங்க மீது அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்காதீங்க. நாங்க அதிமுக அழிக்க வேண்டும், திமுக அழிக்க வேண்டும் சார். நாங்க வளரணும் சார். இன்னைக்கு தமிழகத்துக்கு ரெண்டு கட்சிக்கு, ரெண்டு ஆண்ட கட்சிக்கு மாற்றாக ஒரு மாற்றம் கொடுக்க நாங்க விரும்புறோம். அதை நோக்கி எங்க தலைவர் அண்ணாமலை பணிக்கிறார். பொறுங்க, இப்ப கலைஞர்களும் சொன்னார் அனுப்பிட்டாங்க சார். பொறுங்க, 90 நாள் சார், நீங்க 90 நாள் பொறுங்க சார். 90 நாள் வேணா நீங்க நிம்மதியாக இருக்கலாம். சரி, ஓகே. பாருங்க சார், 90 நாள் பிறகு பாருங்க. இன்னைக்கு தொடர்ந்து தனிக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் எங்க நிர்வாகிகளோட அத்தனையோடையும் இன்னைக்கு மெம்பர்ஷிப் என்ரோல்மெண்ட் எந்த அளவுக்கு போயிட்டு கண்காணிச்சிட்டு இருக்கார். அங்க லண்டன்ல இருக்கலாம். நிச்சயமாக அவருடைய எண்ணங்களும் அவருடைய இதயங்களும் செயல்பாடுகளும் பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்தை நோக்கி இருக்குது. அதனால நீங்க 90 நாள் போறீங்க, அதுக்கு விடை தெரியும். ஒவ்வொரு வாரமும் எங்க நிர்வாகிகளோட தொடர்ந்து தொடர்பில் இருக்கின்றார். என்ன பணி நடக்கணும் எங்க மூத்த நிர்வாகிகளோட எங்களுடைய கமிட்டி, ஒருங்கிணைப்பு கமிட்டி சிறப்பாக செயல்பட்டு விட்டு இருக்கிறது. ஓகே, திரு நாஞ்சில் சம்பத், உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் வளர்வதற்கான வாய்ப்பே ஓலமிடும் கடல் ஊமையானாலும் ஆகும், கூவம் பாவத்தை போக்கினாலும் போக்கும், வளராது. கட்சியினுடைய சித்தாந்தம் அரசியல் அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவங்க அதை பேசினாங்கன்னா தொடர்ந்து மக்களினுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாவார்கள். இவங்க திருவண்ணாமலையில் ஜெயிச்சாங்களா, அது ஒரு கோவில் நகரம். திருவரங்கத்தில் ஜெயிச்சாங்களா, அது ஒரு கோவில் நகரம். மயிலாப்பூரில் ஜெயிச்சாங்களா, அது ஒரு கோவில் நகரம். திருநெல்வேலியில் ஜெயிச்சாங்களா, அது ஒரு கோவில் நகரம். அதனால இவங்க எந்த காலத்திலையும் ஜெயிக்க மாட்டாங்க. திரு குமார், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா? அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக திரு ஹெச் ராஜா அவர்களை நியமித்ததற்கு அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சன் செய்தி வாயிலாக. ரெண்டாவது, இவங்கெல்லாம் பயப்படுற மாதிரி
அச்சப்படுற மாதிரி பயப்படுற மாதிரி ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி மாதிரியே கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஜனங்கள் வந்து இதை யோசிப்பாங்க. கட்சிக்கு மக்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கலாம், அந்த கட்சி மக்களோட ஈடுபாட்டை ஆரம்ப காலத்துலேருந்து எல்லா கட்சியோட கூட்டணி போனதுனால தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை இப்போ வகுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் மக்களோட நல்ல மெர்ஜ் ஆகக்கூடிய கட்சியாக மாறும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது, கூட்டணியை பற்றி, கூட்டணியை திமுகவை எடுத்துக்கணும். நம்ம 67லேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட கூட்டணி இல்லாமல் என்றைக்காவது இருந்திருக்கு. கூட்டணியை நம்ம பலத்தில் தான் திமுக தொடர்ந்து தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்வதாக எனக்கு தெரியவில்லை. அவர் எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறாரோ அதுவும் தெரியல. அவர் எடுத்த முடிவு தன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களே பிரித்து விட்டுறதுல தான் அவர் இருக்கிறாரு. அவர் திமுகவை ஜெயிச்சிடுவார் அப்படிங்கிறது, 2 கட்சிக்கும் போட்டி நடக்கும்னு சகோதரர் அர்ஜுன் சம்பத் சொன்னது போல் திமுகவை அவர் ஒரு காலத்தில் இந்த மனநிலையில் போனால் வெல்லவே முடியாது. அவர் விருப்பு வெறுப்பை மறந்து எல்லாத்தையும் சேர்த்து கட்சிகளை ஒருங்கிணைத்து அவர் எதிர்கொண்டால் எந்த கட்சியை எதிர்க்கிறது சக்தியை பெற முடியும். அதர்வைஸ் நாட் பாசிபிள் என்பது என்னுடைய கருத்து. சர்வதேச அரசியல் படிக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவதற்கு தேவையில்லை. காமராஜர் சர்வதேச அரசியல் படித்தாரா? இவரை வந்து சர்வதேச அரசியலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க பாஜக தலைமை. இவர் அண்ணாமலை, நீ தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணது போதும், சர்வதேச அரசியலுக்கு போ, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்து. நீ மத்திய கிழக்கு ஆசியாவில் நீ வந்து சமாதானத்தை உருவாக்க, அமைதி கொண்டு வர்றதுக்கு நீ போனதுக்கு அப்புறம் அதே மோதல் தானே தொடருது. அதனால தமிழ்நாட்டில் அதிமுக எதிர்ப்புங்கிற பாணி மாறலையே. அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் அதிமுக தான் பாஜக எதிர்க்குது. 2ஆம் கட்ட தலைவர் வேற விஷயம். அதிமுக தான் அதிமுக எதிரி அல்ல, ஒட்டுமொத்த பாஜகவும் அதிமுக எதிரி. அதனாலதான் அது அதிமுக ஒரு பொருட்டல்ல. அதிமுகவுக்கு அண்ணாமலை ஒரு பொருட்டல்ல. அண்ணாமலை வந்து நான் என்ன சொல்றேன், ஏன் கார்ப்பரேட் கம்பெனி சொல்றாங்க? இங்க எப்படி நியமனங்கள் நடக்குது? இங்க இருக்கிற தலைவர்கள், முதுபெரும் தலைவர்கள் பாஜக இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு எங்கேயோ தெரிஞ்சிட்டு இருந்த கூட்டு வந்து அகில இந்திய தலைவர் இவர் தான் தலைவருங்குது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அங்கதான் உருவாக்குறாங்க. இங்க உருவாக்கணுங்க, இங்க இருக்க கட்சி உருவாக்கணும். தேசிய கட்சியுடைய எல்லா கட்சியும் அதாங்க. காங்கிரஸ் அப்படி தான் செய்யும். தேசிய கட்சி அப்படி தான் இருக்க முடியும். அப்படி பண்றது இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி பண்றது. அது கம்யூனிஸ்ட் கட்சியை விடுங்க. தேசிய கட்சியா இருந்தா அது அப்படி தான் செய்ய முடியும். தலைமை தான் எல்லாம் செய்யும். நன்றி. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். கேள்விக்களம் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.